ஹலோ கேஷல இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டேல்ஸ் ஆஃப் டீமன் அண்ட் காட்ஸில் எபிசோட் 26 அதிலேருந்து 35 எபிசோட் ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோட வந்து ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாக்ரெட் ஃபேமிலி அந்த சேர்ந்து வந்து இந்த 3 அசாசின்ஸ் பார்த்தீங்கன்னா இடத்துல செங்கோட ஆளு சுற்றி அழிச்சிட்டு அவங்க வந்து ஃபயர் அட்டாக் பண்ணாங்க. உடனே பார்த்தீங்கன்னா செங்குடுற ஒரு பாடி கார்டு வந்து அவனை ஷீல்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறான். அவனுக்கு வந்து தப்பிச்சானுங்க. உடனே அவனுக்கு எங்கே இருந்தாலும் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செங்கு பார்த்து அமுச்சு விட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. செங்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து டார்க்கில் வந்துருக்காங்களே அவங்க தப்பிக்க போனாங்க, ஆளுங்களாம் அமைச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஆளுங்களும் வந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாஸ்டர் 2 பேர் சிவியர் இன்ஜினியர் தப்பிச்சிட்டாங்க. ஒருத்தரை மட்டும் வந்து நாங்கள் கொண்டுட்டோம்னா சரி ஓகே ஓப்பன் பண்ணுவோம் ஐடென்டி பார்க்க. அப்புறம் அவன் போனால் கருகி போயிருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னிக். ஸோ வந்து மாட்டிக்கிட்டால் வந்து அவனோட ஐடென்டி தெரியக்கூடாது. இந்த மாதிரியான ஸ்பெல்ஸை வச்சு அவங்க வந்து இப்படி மாறிடுவாங்க. சரி ஓகே நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்ட்டு செங்கு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து நம்ம செங்கி விடுன்னு சொல்லுவான். ஸோ மாஸ்டர் இந்த மாதிரி வந்து செங்கு இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க டார்கில்னு வச்சு கொண்டுட்டாரு. ஸோ நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னா வாயை மூறாகாது எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு இருந்தாலும் ஒரு யோசில் அவனை நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவனு பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு போயிருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்யூ கிட்ட பார்த்தீங்கன்னா முக போட்டு போய் திடீர்னு ஒரு பொண்ணை இடிச்சோம். அந்த பொண்ணு திரும்பணுன்னு தலைவனு ஒரு மாதிரி பக்குன்னு ஐயோ அதை தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா வந்து பதறிக்கிட்டு 2 டைம் மன்னிச்சு போயிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு ஒன்றே ஒரு மூவ் கொடுத்து நீ மன்னிப்புலாம் வந்து கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க இடத்துல. ஸோ அந்த மாதிரி என் பேர் நீலி அப்படின்ட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து யோசிச்சு போகிறான் அந்த பொண்ணை பற்றி. இந்த பொண்ணு ஹியூனா கிளானோட ஸோ வந்து அடுத்து லீடர் ஆக போடுவேன். ஸோ ஹியூனா லேண்ட்ரோ அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கு. அந்த பொண்ணு ஒன்று கேட்கும், நீ வேணா என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டர்னு கூப்பிட அப்படின்னு கேட்டிருக்க. தலைவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்கிறது தெரியல. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா யுன்சிக்கெல்லாம் கொஞ்சம் சரியான டென்ஷனில் இருக்குது. இதை பார்த்து ஹீரோக்கோ பயம் வந்துச்சு. இல்லை இந்த மாதிரி வந்து இல்லை நான் வந்து சிஸ்டர்லாம் வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சிஸ்டர் இல்லைன்னா நீ வந்து என் கூட வேற ரிலேஷன்ஷிப் ட்ரை பண்ணியா அப்படின்னா நீ என்ன லவராக வச்சுக்கோ அப்படின்ட்டு அவளுக்கு கட்டி பிடிச்சி ஹீரோ வந்து கட்டி அடைச்சிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து யுன்ஜியோ பார்த்தீங்கன்னா வந்து கடுப்பை கிளம்பு யுன்ஜி இரு அவன் தான் அப்படி பண்ண அது பண்ணல இரு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம செங்கியோ என்ன பண்ணா போகிற போக்கில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூயான்னு ஒருத்தரவா. ஸோ சூயான்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து மாஸ்டர் செங்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். டேய் நீ இவங்க வந்து ஒரு பெரிய அல்கமி ஃபேமிலி, நீ உங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹியூனா அந்த பொண்ணுக்காக போட்டி போடுங்க. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு இவங்க கைவிட்டு போயிடும் போலியே, ஒரு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகுது போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஏன்னா பார்த்துட்டு இருக்கேன் வந்து ஹீரோட கையை கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். இதை பார்க்க வந்து செங்கியோனுக்கோ வந்து சரியான வந்து டென்ஷன் ஆனதுல இருக்கும்போது சூயான் அவன் உடனே வந்து அந்த இடத்துக்கு போகிற வந்ததில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, நானும் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூயான் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுருக்கா. யூனா அதுக்கு வந்து மாமா கில்லி யூனா நான் வந்து பார்த்துக்கிறேன் ஏன்டா வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். போய் 5 சோல் பவர் வச்சுக்கிற இவனுக்கு வந்து என்ன தெரிய போகுது, இவன் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ வந்து அசிங்கப்படுத்துறான். திரும்ப வச்சிட்டான். உடனே ஹீரோ பண்ணி இவனை கலாய்க்க ஆரம்பிச்சு பேச வந்ததுல ஏன்டா உனக்குலாம் வெக்கமா இல்லையா, 16 வயசாவது எரும மாடு மாரி வளர்ந்துக்கிற இன்னுமே நீ சில்வர் ரேங்க் ரீச் பண்ணல, நீ இவனை பற்றி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ஒன்று சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா உன் சோல் பவர் வெறும் 300 தானே கேள்விப்பட்டேன் கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் பவர் லெவலு என் சர்வெண்ட் என் கிளானோட சர்வெண்ட் பவருக்கு ஈக்குவல்றான்ட்டு அசிங்கப்படுத்துவா பாருங்க. இவனுக்குலாம் மூஞ்சி கோயார தீஞ்சு போய்டும். அந்தளவுக்கு கேவலப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல. உடனே அவன் சொல்லுவான் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஃபஸ்ட்டாக செக் பண்ண 30 சோல் பவர் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சில்வர் கஸ்டமர்லாம். ஆனால் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பிரான்ஸே வேறு கனவு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கா. இதை கேட்டு யூனாக்கா சரியான உடனே ஹீரோ வந்து பேச அனுப்பிங்களா. ஸோ வேணா நம்ம 2 பேரும் வந்து சண்டை போட்டு தான் முடிவு பண்ணிக்கலாமே அப்படின்னு அவனு சரியான ஏன்னா அவன் சண்டை போகிறான்ட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. வெறும் பிரான்ஸ் ரேங்க் கூட வராது நீலாம் என் கூட சண்டை போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஃபன் பண்ணுற அந்த இடத்துல. இதுக்கிட்ட எல்லாம் செஞ்சு ஹீரோ உடனே சொல்லுவான். ஸோ ஓகே ஒரு பெட்டு ஒன்று வச்சுல யார் தவறாங்களோ அவங்க நாய் மாதிரி குலைக்கணும், நாய் மாதிரி வந்து நடக்கணும், இந்த மாதிரி வந்து பெட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுட்டே அவனுக்கு தெரியல. அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஏன்டா நீ எல்லாம் இந்த பெட் வைக்கிறியா அதுக்கு நீ பே பண்ணிடலான்ட்டு. ஸோ இந்த பிரச்சனை வந்து சரியாயிட்டு செங்கு அதுக்கு போய் இந்த மாதிரி வந்து நடக்குது. ஸோ பேட்டில் பண்ண போனால் அது அவங்க பிரச்சனை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கு சொல்லிட்டு இருக்கா. இப்போ சுற்றிக்கிற எல்லாருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ நீ பண்ண வந்து சேலஞ்ச் ஓகே தான் நான் கேட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யூஜன் கேட்பான் அந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் ஆபத்து நீ கொஞ்சம் வந்துடும் அவனு கேட்டுருக்கேன். யூஜன் இந்த மாதிரி சின்ன விஷயத்தூரம் ஹேண்டில் பண்ணலாம் உன்னை எப்படி நான் ஃபியூச்சரில் ப்ரொடெக்ட் பண்ணுறது சொல்ல அவளுக்காக ஒரு மாதிரி வெக்கமாக போயிருது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த எல்லா ஃபன்னும் இப்படி நடந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோ அப்புறம் அவன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்க. ஸோ எதிரில் இருக்கிற அவன் சொல்லிட்டு இருக்கான் ஏன்டா நீயோ வீக் ஆனவன் நான் மட்டும் உன்னை உடனே அட்டாக் பண்ணனா எல்லாரும் நான் புள்ளி பண்ணுறேன்ட்டு அசிங்கப்படுத்துவேன். ஸோ அவனுக்கு ஒரு 3 சான்ஸ் தரான் 3 நீ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் நான் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அவனும் அசால்ட்டாக வந்து பாயோட. ஸோ ஹீரோ சரி ஓகே இது நல்ல தர இருக்கு ஆரம்பிக்கலோடு தாலிபுன்னு பார்த்தா வெறி கொண்டு இந்த இடத்துல வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான்.
வந்து அவன் அட்டாக் பண்ணுவான். அவன் அசால்ட்டாக என்னமோ ஹீரோ ரொம்ப வீக்கான மாதிரி சும்மா ஒரு மூமெண்ட்டில் தப்பிக்கலான்னு போவான். ஹீரோ இதாடா நேரம் கொய்யால திருப்பி அடி பாம்பு இருக்கான். அடி சட்டி அவெல்லாம் வந்து தூக்கி தெரிஞ்சுட்டு போய் விட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ 27வது எபிசோடு வந்து போயிடலாம். அந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் போட்டு வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு நடுவில் போட்டிருக்கா. அவனுமே ஒன்றும் முடியாமல் வயிற்ற பிடிச்சிட்டு வந்து நிற்கிறான். ஏன்னா வாங்கின அட்டி அப்படி சுற்றிக்கிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவன் இந்த அளவுக்கு பேச்சு பேசினா இப்படி இது பண்ணுறான்ட்டு இந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான். ஸோ நான் நினச்ச மாதிரியே எந்த வித ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் இல்லாமல் வெறும் எலிச்சு வச்சு பவரை இது பண்ணுறான். பெரிய ஃபேவலு இப்படி தான்ப்பா இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ வச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல செங்கி யோசிக்கலாம். ஸோ என்ன தான் வந்து இந்த இடத்துல வந்து அவன் வந்து பவர் கம்மியாக இருந்தாலும் இப்படி ஒரே அட்டாக்ல வந்து ஸோ சூயானை வந்து சாச்சா இது ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சுற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. டே அவன் வந்து வயிற்ற ஃப்ரீயாக விட்டான் அடி வாங்குற மாதிரி இல்லைனா அடி ஏன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொருத்தனா டே அது மட்டும் ரீசன் என்னதான் அப்படின்னு அவன் இன்னும் பிரான்ச்சை ரீச் பண்ணியா அப்படின்னா நீலி கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க சரியான டென்ஷன். எப்படி வந்து இவன் எந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்துருக்கு. இல்லை கண்டிப்பாக அப்படி இருக்கணும். ஹீரோ உடனே போய் கேட்பான் பாருங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டேன், இன்னும் 2 அட்டாக் பேலன்ஸ் இருக்கு, நான் வந்து அட்டாக் பண்ணலாம் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவனுக்குலாம் என்னாதுன்னு அள்ளி விட்டுட்டு இருக்கான். இதை பார்க்குற ஹீனாவும் சரி நம்ம யுன்ஜேஸ் 2 பேருமே சீரியமாக சுற்றி எல்லாருமே ஃபோன் பண்ணிருக்காங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இது தப்பா இருந்தாலும் இது வந்து சிரிப்பா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கறவனு சரியான எவ்வளோ தைரியம் தான் வந்து நம்ம ஃபேமிலி நல்லா அசிங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தா வந்து அவனை போய் வந்து அட்டிக்க ஆரம்பிக்கா. அவன் திரும்பவும் தப்பிக்கிறான். இதை பார்க்குறவனுக்கு இன்னொரு டென்ஷன் எப்படி அவன் டாச் பண்ணான்ட்டு அவனும் வெரி குட் ஆகிறான். ஹீரோ பேலன்ஸை மிஸ் ஆகிட்டு இருக்கா. அவனும் பேலன்ஸ் ஆகி போயிருக்கா. ஒட்டுன்னு ஹீரோ பின்னாடி ஒரு அடிப்பான் பாருங்க, ஒரு கிக்கு மூஞ்சில் அவனுக்கு ஃப்ளைங்லேயே போய் விழுவான் பாருங்க. இதோ பாரு எல்லாருக்கும் சரியான இந்த ஷாக்கு. எப்படி அவன் பாருதான் நான் வந்து பார்க்க முடியலடா சிரிச்சிட்டு நேரத்தில் அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் செங்கி வச்சுக்கலாம். வெறும் 2 அட்டாக்ல அவனை தூக்கி எந்த அடிச்சிடான். இது உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இதில் வந்து செங்கி வச்சுக்கலாம். இவங்ககிட்ட வந்து இப்போவே இந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா இவன் மட்டும் சில்வர் ரேங்க் ரீச் பண்ணால் எந்த அளவு பவர்ஃபுல்லாக கண்டிப்பாக அவன் சில்வர் ரேங்க் ரீச் பண்ணிட்ட நம்பிக்கை எனக்கு இருக்குது மாஸ்டர். அவன் லைஃப் டைம்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. செங்கி சொல்லுவான் அவன் அதோட நிறுத்துவான் எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சூயா நினச்சி ஃபன் பண்ணிருக்காங்க இதில். ஸோ ஹீரோ கேட்பான் என்னப்பா அந்த மாதிரி வந்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம் நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல சொல்லிருக்கான் நான்லாம் கேன்சல் பண்ண மாட்டேன், நான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ண போகிறேன் உனக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பவர் ரிலீஸ் பண்ணுறேன். இவன் இந்த வந்து ஹீரோ அவனுக்கு கேட்க டே ஜடா பண்ணுற சூயான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் உனக்கு கண்டிப்பாக அட்டாக் பண்ணிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லா அட்டாக் வச்சிருக்கான். உன்னோட ஸ்பிரிச்சுவல் பேஸே ஓட்டைக்கிறான். ஸ்பிரிச்சுவல் ரிலீம் பண்ணி கல்டிவேஷன் பண்ணாத குப்பை அளவுக்கு ஆக போறடா அப்படின்னு இவனுக்கு பார்த்தீங்கன்னா விட்டாமல் அட்டாக் பண்ணிருக்கான். இதில் ஹீரோ என்னதான் ஷீல்டு மாதிரி போட்டு தடுத்துட்டு இருந்தாலும் அவனுக்கு பவர் இதுவாக இருக்கு. ஸோ இது எல்லா அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட இங்கியாங் சோல் பேஸை வந்து அட்டாக் பண்ண இருக்கா. ஸோ அந்த இங்கியாங் சோல் பேஸ் கொஞ்சமாக கிராக் விட்டுக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ரொம்பவே மோசம் வந்து இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கா. இடத்துல வந்து யுன்ஜி கவலைப்படுவா. ஸோ இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ சொல்லிட்டு அந்த இடத்துல யுன்ஜி கண்டிப்பாக நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இது இப்போ ஹேண்டில் பண்ணலாம், இதுக்கப்புறம் வர விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போட்டு அவனை பார்த்தா கொஞ்சமாக இந்த ஹெவன்லி பாத் கல்டிவேட்டிங் யூஸ் பண்ணி இதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒட்டஞ்ச பேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக சரி பண்ணிருக்காங்க விஷயத்தில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சூயான சரியான செகண்ட் இருக்கு. எப்படி என் சோல் பவர் கொஞ்சம் ட்ரைன் ஆக போகுது. அவன் எப்படி இனிமேல் வந்து ஸ்டாண்ட் பண்ணிருக்கான். இல்லைன்ட்டு அவனும் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ இதுக்கப்புறமே நான் பொறுமையாக இருந்தால் எதுவுமே நடக்காதுன்னு தலைவன் பார்த்தீங்கன்னா அவனோட எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் பாதி பவர் கிட்ட வந்து பார்த்தா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து இந்த பவர் எல்லாரும் நம்மளுடைய என்ன நடந்துட்டு அவனு எதில் வந்துட்டு ஸோ மாசாச்சு ஒன்றும் ஆகலையான்ட்டு சுற்றி கேட்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு மாசாச்சேன்னு கேட்டிருக்கா. ஒன்றுமே இல்லை, நீலி அவனோட பாதி பவரை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறான். கிட்டத்தட்ட வந்து 150 சோல் பவர் அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை பார்க்குற வந்து எல்லாருக்குமே நம்பவே முடியல என்ன இந்த அளவு பவர் உண்டு. இதில் யூனா சொல்லிருக்கான் அந்த இடத்துல ஸோ அவனோட பாதி பவரும் இன்ஸ்டன்ட்டாக அப்சர்வ் பண்ணிட்டான். இப்போ அந்த எல்லா பவரும் வந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ செய்யலாம். ஸோ இந்த எல்லா பவரையும் கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் எல்லா பவரையும் அவனோட டேண்ட்டை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமுச்சிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து ஒரு பயங்கரமான ஸ்லாஷ். தட் மீன்ஸ் ஹீரோ வந்து பிரான்ஸுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணிட்டான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து போயிடலாம். ஸோ லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் எல்லாரும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ ஓட்டம்லேருந்து ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். இதை பார்க்குற யூன்ஜிக்கு வந்து நல்லாவே புரியுது வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டான்ட்டு. ஸோ ஹீரோவும் கல்டிவேஷன் ஸ்டேபிள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உனக்கு கங்க்ராச்சுலேஷன், நீ வந்து ஈஸியாக வந்து பிரான்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல யூனா சொல்லிட்டு லிட்டில் பிரதர் நீங்கள் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இது ரொம்பவே ஜஸ்ட் லக் தான். சரி ஓகே மற்றவங்களாம் எங்கே போயிட்டாங்க இருக்கா மற்றவங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து செங்கி பிரச்சனை பண்ணிட்டு வந்ததில்ல.
அவன் ஒருத்தனுக்காக நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம வந்து முன்னாடி அட்வான்ஸ் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே 2 பொண்ணுங்க வந்து நீங்க வேணா போங்க, நாங்க வேணா இருந்து கூட்டு வரோம் அப்படின்னு இருக்கா. இதை கேட்ட வந்து யுன்ஜி நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அவனுக்கு சரியான வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. செங்க பார்த்தீங்கன்னா சரி ஓகேப்பா நீங்கள் 2 பேர் இருந்து கூட்டு வரீங்கன்னா ஓகே தான், நாங்கள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கோம் பார்த்து கூட்டு வாங்க அப்படின்ட்டு 2 பாடி கார்டையும் கூட அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க இடத்துல. அப்புறம் வந்து யுன்ஜி நீ அப்போ எனக்காக வெயிட் பண்ணியா அப்படின்ட்டு ஹீரோ லவ் பாட்டு கேட்க அது பொண்ணு ஹீரோ வந்து கேட்க ஆமாம் நானும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு வரேன். உடனே ஹீரோ வந்து 2 பேருக்கும் ரொம்ப நன்றி நன்றி அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறது 2 பேருக்கும் பொதுவாக நன்றின்னு சொல்லிட்டு இருப்பேன் இந்த இடத்துல. ஸோ இதாரி இவங்க பண்ணுற ஃபன் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கா. சரி ஓகே நான் பிரேக் த்ரூ பண்ண யார்ட்டும் சொல்லாமல் இருக்கீங்க, ஏன்னா டீச்சர் கூட போட்டிருக்கேன்னா ஓகேப்பா நாங்கள் சொல்ல மாட்டேன் 2 பேருமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா தலைவனு பார்த்தா 2 பொண்ணு நடுவில் வந்து போய்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒன்று கட்டி பிடிச்சிட்டு அவனை வந்து பேச ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. நீங்கள் வேணா வந்து இருட்டதுக்கு அப்புறம் என் டென்ட்டுக்கு வாங்கலாம், எனக்கு வந்து கல்டிவேஷன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு போய் சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே சொல்லலாம் எங்க நான் பிரான்ச் நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம டியூவல் கல்டிவேஷன் பண்ணி நம்ம பவர் எங்கேஜ் பண்ணலாம். இதை கேட்டு யுன்ஜிகோ சரி டென்ஷன் அவனு பார்த்தா போய்கிட்டு இருக்கா. இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பொண்ணு எப்படி வந்து என்ன தாண்டி நீ வந்து போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவளுமே பார்த்தா அவன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட டீமன் ஸ்பிரிட் டெக்னிக் அதில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சம் எக்கச்சக்க பொண்ணு அரைகுறையாக வந்து ஸோ வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு பல போஸ்களில் வந்து ஹீரோ வந்து மயக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் தெரியுது இல்லை இது எல்லாமே யூரிஷன் கண்டிப்பாக இதில் மாட்டக்கூடாது அப்படின்ட்டு ஸ்னோவின் சாக்குரா டீமன் வந்து அதை உடச்சிருவா. இதை பார்த்தோம் இம்பாசிபிள் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்லுவான் ஸோ உன்னோட டீமன் ஸ்பிரிட் ஸ்னோ சாக்குரா டீமன் இது எனக்கு நல்லாவே தெரியும், அது ரொம்பவுமே வீக்காக இருக்குது, நீ இனிமேல் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்ட்டு போவோம் பாருங்க. இதை பார்த்த உடனே கொஞ்சம் ஹீரோ நினைக்கிறான் என்னால் நம்ப முடியும் இப்போ என்னோட ஒரிஜினல் டீமன் ஃபார்ம் கண்டுபிடிச்சான் வெறும் பிரான்ச்லேயே இந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா ஓகே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இவன் தான் எனக்கு ஏற்ற அப்படின்னு தலைவன் அவன் சொல்லுவான். அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுவான் நீ வந்து என்னையே தோக்கடிச்சு என்னையே சப்ரஸ் பண்ணிட்ட அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இன்னும் ஹீரோ உடனே போய் பேசாம அந்த பொண்ணு உடனே நித்தி எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் நல்லா கேளுங்க அப்படின்ட்டு நீலிருந்து நீலி அவன் என்னோட லவர் யாருமே வந்து அவனை என்கிட்ட திருட முடியாது புரியுதா அப்படின்ட்டு சொல்லுவோம் பாருங்க. இதை கேட்டு ஹீரோ என்ன அது அப்படின்னு சரியான ஷாக்கு. எல்லாம் சொல்றாங்க இவங்க வந்து 12 பேர் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு. இதை கேட்டு யுன்ஜிக்கோ சரியான டென்ஷன் அவளும் பார்த்து நான் செங்குடியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை ஓகரதா வரணும் நில்லு அப்படின்னு தலைவனு பின்னாடி துரத்திட்டு போயிருக்கான். போற பக்கத்துல சொல்லுவான் நீ திரும்பவும் என் வழியில கிராஸ் ஆகல உன்னை விட மாட்டேன்னு சொல்லிருக்கா. விடாத ஆல்ரெடி நீ வந்து இந்த நாய் மாதிரி கொலைகிற நீ அதுவும் அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு சரியான டிசிஷன் பட் எதுவுமே பண்ண முடியல. அவன் சரியான உடம்புல வந்து பயங்கர டேமேஜில் வந்து இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஈனா வந்து சரி இந்த மாதிரி வந்து கேக் இருக்குது ஃப்ரூட் இருக்குது என்ன சாப்பிட்றீங்க நீலி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே பாரு வெள்ளைக்கா மல்லாக்கா பாருங்க இந்த டீமன் பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கன்னு பார்க்க அந்த கேப்பில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு போயிடும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி எதுக்கு இந்த மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்குன்ற அவள் தான் கூப்பிட்றாள் போக வேண்டியதானே போய் கல்டிவேட் பண்ண டியூவல் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் அவன் கூடலாம் போக மாட்டேன் இதுவே நீயே தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அந்த உடனே தலைவன் பார்த்து அங்கே தெரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிறான். இதில் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து அறுந்துடும் புரிய போயிட்டு இருக்கா. ஓ நீலி கல்டிவேட் பண்ண வந்திருக்கேவான்னு இருக்க அரைச்சி உள்ள அப்படின்ட்டு ஹீரோ தள்ளி விட்டு நெக்ஸ்ட் சீனில் மரத்து கலையிலேருந்து கல்டிவேட் பண்ணான். அந்த பொண்ணு உடனே வந்து கேட்க நீலி சோறை வச்சிருக்கேன் வாடா காலைல அப்படிதான் சொல்லும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தலைவனை வீந்துருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ முடியாமல் நடந்துருக்கு. அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை சரியா அப்படி கட்டி பிடிச்சி வந்து அரைச்சி நில்லுட்டு ஹோலி ஆர்ச்சிட்டி வந்துருச்சு கடைசியாக நான் இங்கே வந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்லுவான். ஆக்சுவலி ஹீரோ வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஹீரோ பிடிச்சி வெறுப்பேற்றிட்டு இருந்தாலும் ஒரு பாசமாக சாப்பாடு செஞ்சுச்சுலாம் கூப்பிட்றான். அவளுக்குமே வந்து அக்கறை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதோட எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போயிடலாம். நெக்ஸ்ட் எபிசோட் 29 எபிசோட் போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி ஆர்ச் சிட்டி வந்துருக்கா. அதில் இருக்கிற கேட்டே அவ்வளோ பெருசாக இருக்குது. இது டார்க் ஏஜ் முன்னாடி கட்டப்படுதுன்னு இவ்வளோ பெருசாக இருக்கு பேசிட்டு உடனே செங்கு கிட்ட அதுக்கான மேப் இருக்குது. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த மேப் எடுத்து பார்க்க. ஸோ இங்கே இவ்வளோ பிளேஸ் இருக்குது எங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவனு யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே பார்த்தீங்கன்னா செங்கியும் சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சென்டருக்கு போய்ட்டோம் சென்டரில் வந்து நம்ம சைடில் வந்து தேடிட்டே வரலாம் அப்படின்ட்டு அவனையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ ஒன்று கேட்பான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெஷர் அதிகமாக வச்சுன்னா அவங்க பெரிய ஃபேமிலியாக தான் இருக்கும். பெரிய ஃபேமிலியாக இருக்குன்னா அந்த இடத்துல கார்டன் இருக்கணும் அதிக ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த இருக்கிறதுலே இந்த இடம் தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே வந்து செங்கியும் சொல்லுவான் ஏன்டா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்புறமா இருக்கா ஏன்னா அப்படி இருந்தாலும் அங்கே ட்ரெஷர்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வாயமுறா சும்மா எதாவது சொன்னாலும் வந்து எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக நான் ட்ரெஷர் இருக்கு நம்பிக்கை இருக்குன்னா உடனே ஹீரோ சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக இதான் வந்து பெரிய ஃபேமிலி தான் மெயின் ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ செங்க தான் யோசிக்கலாம். ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதுக்கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்டா அப்போ வந்து ட்ரெஷர்லாம் நமக்கு
கிடைக்காத அந்த ட்ரிப்பு வேஸ்ட் அப்படின்னு கூட இருக்கிற கார்டியன்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்கேன். ஸோ செங்கியும் இப்போ தான் சொல்லிருக்கான், நான் தான் முன்னாடியே சொன்னல இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, போய் அவன் பேச கேட்டு இவ்வளோ தூரம் வந்தீங்க, இதை கேட்டு செங்கு ஒரு முறைப்பான் பாருங்க. இந்த இடத்துல வந்து செங்கியூக்கு நல்லாவே புரிச்சு இதுக்கு மேலே எதுவும் பேச விட அடிச்சே விடுவான்றதுல உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்ல இருப்பான். ஸோ இந்த இடத்துல எல்லா ஸ்ட்ரக்சர் ஓகே, இது என்ன இடம் வந்து செங்கிட்ட கேட்பான். அது வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் பாருங்க. ஸோ எந்த சிட்டியிலுமே ட்ரைனிங் கிரவுண்ட் சிட்டியில் மேன்ஷன் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல தான் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இந்த ஐடியா வந்து யாருக்குமே வரலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் கிரவுண்டே தான் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. இந்த இடத்துல வந்து சொல்லிடுறான் அந்த இடத்துல. ஸோ உள்ள எந்த வித பீஸ்ட் ஒன்னாரெலாம் பார்த்து வாங்கிட்டு ஸோ இவனுக்கு போனதுக்கப்புறம் வந்து டார்க் கில்டு சேர்ந்து வந்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ டார்க் கில்டு சேர்ந்து இந்த இடத்துல யான் ஒருத்தர் இருப்பான். அவன் சொல்கிறான் ஹுவா யான், அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து முக்கியமான பெரிய பெரிய பசங்க இருக்காங்க, பெரிய ஃபேமிலியோட பசங்க, அவனுக்கு எல்லாருமே நம்ம வந்து கடத்துறோம், அதை வந்து நல்லா வச்சுக்கேன். ஸோ மற்ற எல்லாருமே வந்து கொண்டு அவனுங்களாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் லீடரோட லீடர் ஹுவா யான் அவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அந்த சீன் வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹோலி ஆர்ச்சிட்டி உள்ளே போய் வந்து எல்லாருமே போயிடுவாங்க. அந்த இடத்துல உள்ளே போனால் அந்த இடம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஏப் மங்கீஸ் அப்படின்ற ஒரு கிங்காங் இனத்தால் பார்த்தா வந்து ஆக்குபை பண்ணப்பட்டுருக்கு. அது எல்லாமே இந்த இடத்துல நம்ம பாலம் சுற்றி வச்சிருக்கு. இது ரொம்ப ஆபத்து. ஹீரோ என்ன பண்ணோம், உடனே அவன் கையில் இருக்கிற வெப்பன் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி அதே இடத்துல போட்டு தருவான். ஸோ நம்ம செங்கு பார்த்தா அவனோட ஸ்வாட் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்னொரு மங்கியை வந்து அட்ட டைமில் போட்டு தள்ளுறான். இதை பார்க்குறாரு, பரவாயில்லப்பா இது கொஞ்சம் ஈஸியாக கொண்டுலாம் போலப்பா, எல்லாமே பெரிய டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டா பசங்க 2 பேர், ஸோ நம்ம இந்த சூயானும் சரி நம்ம செங்கும் சரி நான் அட்டாக் பண்ணி கொள்றேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சூயு அவனை அப்புறம் அட்டாக் பண்ணுவான். அந்த குரங்கு அசால்ட்டாக மிஸ் ஆகிட்டு அதுவும் அதனால பேக்கை ஆட்டி வந்து நம்ம சூவை வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்க அந்த செங்குவை அவனும் டென்ஷன் அடுத்த 3 நம்பருக்கு அதுலேயே வந்து மிஸ் ஆகிடுச்சு இடத்துல. அது திரும்பவும் ஒரு கடத்துக்கு அது மேலே போய் சொரிச்சில காமிச்சிக்கிட்டு இருக்க. ஸோ செங்கியோட வெப்பன் அந்த அம்புலாம் காலியான ஹீரோ எடுக்க போக அவன் தள்ளிவிடுவான். இதை பார்க்குற 2 பொண்ணுங்களும் சிரிச்சுக்கிட்டு இருங்க, என்னடா நான் அடிச்சு அம்பு வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு. ஸோ சூயும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கா, அந்த குரங்கு அட்டாக் பண்ணிருக்கு. ஹீரோ உடனே போய் அவன் நெத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த அம்பை இறக்கிடும். அதே மாதிரி 2 பட்டு. ஸோ 3 அம்புக்கு 3 குரங்குன்னு காமிப்பான். இதை பார்க்குற செங்கும் வந்து நம்ப முடியாது, இவன் பயங்கரமாக ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு அது உடனே கத்தி இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுது. ஸோ எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சிருக்கா. அங்கேருந்து ஒரு வாய்ஸை கேட்டணும் ஹீரோ சொல்கிறான். ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிட்டில் ஒரு பீஸ்டாக தான் இருக்கும். அதனோட ரேங்க் அது வந்து கோல்டு ரேங்க் கிட்ட இருக்கும். அவங்க இது கிட்ட சொல்கிறேன் நீ வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட கிங் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோல்டு ரேங்க் இருக்கும். அதோட இந்த எபிசோட் வந்து முடிகிறாங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் போட்டு அடுத்த எபிசோட் வந்து பாருங்கள். அடுத்த எபிசோட் வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிங் அங்கேயே அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்க. இந்த எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ உடனே இந்த இடத்துல சொல்லுவாங்க. சுத்திக்கிற எல்லாமே சுற்றி இருக்கா. ஸோ இங்கேருந்து ஓட தவிர இது எல்லாம் வந்து மாதிரி காட்டுக்குள்ளே ஓடுக்கு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகணும் உடனே வந்து எல்லாம் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன் போட்டு நம்ம செங்கை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. செங்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுங்க என்னதான் அட்டாக் பண்ண அந்த ஃபார்மேஷன் தாண்டி ஒன்றும் பண்ணுறேன். ஸோ ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா நெத்திலி எழுதி 50 இன்ஸ்டன்ட்டாக கொண்டுகிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த ஃபாக்ஸ் டிமன் ஸ்பிரிட் அந்த இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் வந்து சொல்லிட்டு இது இருந்து நான் பேக்கப் தரேன், நீங்கள் வந்து ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு தலைவனை பின்னாடி பேக்கப் கொடுக்குற. சுற்றிக்கிற காட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வர எல்லா குறையும் கொண்டு கூச்சிக்கிட்டு. ஸோ நம்ம செங்கு பின்னாடி ஒன்று அட்டாக் பண்ண அதை ஹீரோ அசால்ட்டாக வந்து போடுவான். இதை பார்த்த உடனே வந்து செங்கு சொல்லுவான். ஸோ சரியான பேக்கப் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ ஒன்று அட்டாக் பண்ண இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யுன்ஜி அந்த யுன்ஜி என்ன பண்ணோன்னா அவளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் அந்த குணாய் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஐஸை போர்க் பண்ணி அடித்து மூணுத்தையும் வந்து இது பண்ண. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூனா வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டுருவோம். இப்படியே அவங்க சண்டை போட்டுருக்க. இந்த இடத்துல ஹியூனா அப்படின்னா வந்து ஸ்பிரிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ டீமன் சாக்குரா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இலிஷன் அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை குரங்கு அழகான ஒரு பெண் குரங்கு இருக்கிறதாக பார்த்தீங்கன்னா ஒரு இலிஷன் இருக்கும். இதை பார்க்குற இந்த குரங்கு வந்து அழகில் மயங்கிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா அழகுலன்னு தெரிஞ்சு 6 பாக்ஸ் கட்டானுக்கு நான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கானவன் நீ எனக்கு கட்டிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அதுவும் வித்து காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு குரங்கையும் கூட வந்து சைடில் வந்து இது பண்ணி வச்சிருப்பான். ரெண்டுமே மாற்றவே சண்டை முடி விட்டு 2 மரம் நடி அடிச்சுக்குதுங்க. இவனு அசால்ட்டாக போயிட்டு வந்து ஹீரோ முன்னாடி ரொம்ப கொடுக்க இந்த டெக்னிக் ஏன்ட்ட வேலைக்கு ஆகுதுமா அப்படின்னு தீர தள்ளி விட்டுருக்கான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒவ்வொரு குறையாக கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லெவல் குரங்கு அது அட்டாக் பண்ண போகுது. இந்த இடத்துல வந்து ஹீரோ சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நேரம் அந்த சிட்டிக்கு நேரம் நம்ம ஓடணும். அங்கே இருக்கிற ட்ராப்பில் எல்லாம் மாட்டுவோம். எல்லாருமே உடனே வந்து பிரிஞ்சு அதுக்குள்ளே ஓடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஒன்று சொல்லுவான் 6 குரூப்பாக பிரிஞ்சு ஓடுங்க. திடீர்னு அந்த குரங்கு வந்து இவன் வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவன் பாடிக்கிற ஒருத்தர் வந்து மாட்டிப்பான். பாடியோடுக்கும் சரியான அடி அவன் மரத்தில் போது அந்த இடத்துல மூச்சு பிச்சுலாமல் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஸோ அந்த குரங்கு தப்பிச்சு வந்து போயிடுங்க. இந்த இடத்துல டிடி என்னடா ஆச்சு மிங் ஏந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து மாஸ்டர்னு சொல்லலான்னு அவன் அதே
அதே இடத்துல இறந்து போகிறோம். மிங் என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு இதை பார்க்க அந்த ஃபாக்ஸ் டிமன் ஸ்பிரிட் சரியான உடனே போயிட்டு அந்த குரங்கு அடிச்சு கொண்டு அந்த குரங்கை பார்த்தா அந்த ஃபாக்ஸ் டிமன் கொண்டுட்டு வந்துட்டு இந்த இடத்துல. ஸோ இதில் ஹீரோ சொல்லிட்டு எல்லாம் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல 6 குரூப்பாக பிரிஞ்சு வந்து ஓடுவாங்க. ஸோ ஒரு குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஹியூனா நம்ம யுன்ஜி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் அந்த இடத்துக்கு ஹீரோவும் போயிட்டுருவான். இவங்களை தேடி தான் இவங்க நேரத்துக்கு இவங்களை தேடி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமன் ஸ்பிரிட் கோல்ட் ரேங்காக வந்துருக்கும். ஒன்று ஹீரோ இருக்கா ஜஸ்ட். ஸோ எல்லாரும் இங்கே ஓடுங்க நான் இதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு யுன்ஜி இருக்கப்ப நான் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறேன். ஒரு விளக்க நம்ம இருந்தாலும் நீ மூட்டுங்கிறது கிளம்புற அதான் சொல்கிறேன் இல்லை அப்படின்னு தலை வெறி கொண்டு பேசியிருக்கேன். அவன் கிளம்புவான். இந்த இடத்துல ஹியூனா கேட்பா நான் கூட ஃபைட் பண்ணுறேன் சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்ட்டு முறைப்பான் பாருங்க. அதை கேட்டவொன்னே ஹியூனாவும் சரி ஓகே நான் இது கிளம்பிட்டு அவளும் போகிறதோடு பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. ஃபைனலாக வந்து 30 எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. லைக் போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பாய் கைஸ். இந்த வீடியோக்கான கமெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போங்கப்பா.